अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। रब्बिश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बना आतिना फ़िद दुनिया हसनतम व फ़िल आख़िरति हसनतम व क़िना अज़ाबन नार। रब्बना ज़लमना अनफुसना व इल्लम तग़फ़िर लना व तरहमना लनकूनन्न मिनल ख़ासिरीन। இன்று டிசம்பர் 13, 2021 அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் ஆம்பூர் டேனர்ஸ் அசோசியேஷன், ஆம்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி, இன்னும் பல சமூக வர்த்தக மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து காலஞ்சென்ற மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ஆலி ஜனாப் என் முகமது ஜக்கரியா சாஹிப் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த புவா கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. ஜக்கரியா சாஹிப் அவர்களுடைய சேவை நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மிக மகத்தானதென்பதால் அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் டிசம்பர் 6, 2021 அன்று ஆம்பூரில் பல பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டன. ஜொஹர் தொழுகைக்கு பிறகு அவருடைய நல்லடக்கம் பெரிய மஸ்ஜிதின் அடக்கஸ்தலத்தில் நடைபெற்றது. மக்கள் பெருமளவில் கூடி தீதார் செய்தார்கள். ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய மஃபிரத்திற்காக துவா செய்தார்கள். மக்கள் வெள்ளம் கூடியிருந்தது. பல ஊர்களிலிருந்து மக்கள் வருகை தந்திருந்தார்கள். ஒரு சரித்திரம் படைக்கப்பட்டது என்று சொன்னால் தவறாகாது. ஜக்கரியா சாஹிப் அவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் மட்டுமல்ல, ஒரு கொடை வள்ளல் கூட. பொது சேவையில் அவர் ஆரம்ப பிராயத்திலிருந்தே ஈடுபட்டிருந்தார்கள். இப்போது எனக்கு ஃபலாஹ் மில்லத் ஃபெடரேஷன் ஞாபகத்திற்கு வருகிறது. மர்ஹூம் சி முகமது அக்பர் சாஹிப் அவர்கள் தம் முக்கிய சகாக்களோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த தொண்டு நிறுவனத்தில் மர்ஹூம் ஜக்கரியா சாஹிப் அவர்களும் முக்கிய பங்கு வகித்திருந்தார்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில இந்த நிறுவனம் உதவி புரிந்தது. அந்த காலகட்டத்தில் மக்கள் மிக ஏழ்மையில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் இளைஞர்களுடைய ஒரு டீம் மிக அக்கறையோடு பொது சேவையில் ஈடுபட்டது. இதில் ஜக்கரியா சாஹிப், அக்பர் சாஹிப், வர்தா அஹமதுல்லா சாஹிப், கோ ரஃபீக் அஹமத் சாஹிப், ஜலால் பாஷா சாஹிப், மோதி மஜீத் சாஹிப், இன்னும் பலர் இருந்தனர். கோ ரஃபீக் அஹமத் சாஹிப் அவர்கள் பல எழுத்தோவியங்கள் மூலம் மக்களிடையே கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியதோடு மூட நம்பிக்கைகளை ஒழிக்கவும் பாடுபட்டார்கள். ஃபலாஹ் மில்லத் ஃபெடரேஷன் செய்த தொண்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு லைப்ரரியும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதில் பல புத்தகங்களும் ஆங்கில, தமிழ், உருது பத்திரிகைகளும் இருந்தன. மக்கள் படித்து பயனடைந்தனர். இப்போது ஃபலாஹ் மில்லத் ஃபெடரேஷன் கோ அசீஸ் பாஷா சாஹிப் அவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை
தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது இந்த நிறுவனம் ஒரு பள்ளியையும் நடத்தி வருகிறது. ஜக்ரியா சாஹிப் அவர்களுடைய டேனரி மற்றும் ஷூ ஃபேக்ட்ரி மூலமாக பல ஆயிர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்தது. ஆம்பூரில் ஏழ்மையை ஒழிக்க மர்ஹூம் அவர்களின் நிறுவனங்கள் பயன்பட்டுள்ளன. Zakaria Sahib was a shrewd industrialist, the likes of whom are really very rare. When the demand for purified water arose some years ago, he started a company which is producing purified water under brand name Wave. I think it is a successful venture, beneficial to the people. Here again, employment opportunity was created and people were benefited. இறைவனுடைய அருள் ரஹ்மத் ஜக்ரியா சாஹிப் அவர்களுக்கு கிடைத்த காரணத்தால் அவருடைய அந்திம பிரயாணம் வீட்டிலிருந்தபடியே காத்திமா பில் கயர் ஆக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கருதுகிறேன். இந்த சமயத்தில் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பை விட அதிகமளவு கொடுத்து உதவி புரிந்து வந்தார். பல மஸ்ஜித்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் அவருடைய மக்ஃபிரத்துக்காக துஆ செய்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.